அப்பன்னா பேருதவி புரிந்தவன். இங்க என்ன பேருதவின்னா, இந்த பூமியில நாமெல்லாம் ஜம்முன்னு உட்கார்ந்துண்டு, இந்த பூமி எனக்கு சொந்தம், அது அவனுக்கு சொந்தம், உனக்கா எனக்கான்னு இவ்வளவு சண்டை போடுறோமே, இந்த மொத்த பூமியையே மீட்டு நமக்கு உதவி செய்தவன் யாருன்னா வராகப் பெருமாள். அப்பன்னா பேருதவி செய்தவன். மொத்த பூமியையுமே கொடுத்தவன் அவன்தான். அந்த அப்பன் வராகப் பெருமாள் அவர் இந்த பூமியை அன்னைக்கு எப்படி மீட்டு கொடுத்தாருன்னா, ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. 3 விஷயம் சொல்றார். வராகனாகி அப்பன் ஊன்றினா இந்த இடத்துல குத்தின்னு அர்த்தம். அதாவது பன்றி என்ன பண்ணுமா, பூமிக்கு கீழே கோரைக்கிழங்கு இருக்குன்னா முதல்ல தன்னுடைய கோரைப்பல்லால் அதை குத்திடுமா. அது போல தன் கோரைப்பல்லால் பூமியை குத்துறார். குத்தினாலும் எதுவும் அசையல, ஒன்னும் ஸ்தானத்திலேருந்து நழுவல, அங்கங்கேயே இருக்கு. அப்புறம் இடந்துனா வேகமா மேலே வெளியே கொண்டு வருகிறார், தூக்கி எடுத்து கொண்டு வருகிறார்னு அர்த்தம். அதையும் பண்ணாராம், அப்பவும் எதுவும் அசையல. அதுக்கப்புறம் எயிற்றில் கொண்ட, அதை நன்றாக நிலைநிறுத்துவதற்காக, எயிறு அப்படின்னா பல்லுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கோரைப்பல்லை குறிக்கிறது. இன்னைக்கும் வராக பெருமாள் சேவிச்சேன்னா கோரைப்பல்லோடு இருப்பார். நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று திருவாய்மொழியில மேல நம்மாழ்வாரே அதை பாடுகிறார். அப்போ எயிராகிய கோரைப்பல்லிலே கொண்டனா மீட்டு கொண்டு வந்து மேலே நிறுத்தியன்னு அர்த்தம். நாளேனா அந்த நாள், அப்படி பூமியை மீட்ட அந்த நாளிலே பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், ஊன்றி கோரைப்பல்லால குத்திருக்கார், இடந்து மேலே தூக்கியிருக்கார், எயிற்றில் கொண்ட பல்லு மூலமா கொண்டு வந்து இடத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த 3 காரியமும் பெருமாள் பண்ணாலும், இப்ப கடைசி வரி புரிஞ்சு கொடுத்தா, அப்பன் ஊன்றி இடந்த ஈற்றில் கொண்ட நாளே 3 பெருமாள் பண்ணாலும் பாட்டினுடைய முதல் 3 வரிகளை அப்படியே அடுத்து போட்டுக்கோங்க. நான்றில ஏழ்மண்ணும் தானத்தவே, பின்னும் நான்றில ஏழ்மலை தானத்தவே, பின்னும் நான்றில ஏழ்கடல் தானத்தவே, அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. ஆக எங்களுக்கு பேருதவி செய்து பூமியை மீட்டுக் கொடுத்த வராகப் பெருமாள் கோரைப்பல்லால் பூமியை குத்தி இடந்து மேலே உயர்த்தி தன் பல்லினாலே நிலைநிறுத்திய அந்த நாள், அந்த நாளிலே பூமியில் இருந்த 7 தீவுகளும் தங்கள் இடத்திலேயே இருந்தன, நழுவவில்லை. 7 மலைகளும் தங்கள் இருப்பிடத்திலேயே இருந்தன, நழுவவில்லை. 7 கடல்களும் தங்கள் இருப்பிடத்திலேயே இருந்தன, நழுவவில்லை. ஐயோ, பகவானுடைய சங்கல்பம், சாகசம், இதை என்னவென்று சொல்வது?